ஹாய் சில்லம்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோஷியல் சயின்ஸில் யூனிட் 2 டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே சில்லம்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா வரலாற்றை நோக்கி. ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நோ அபவுட் த ஸ்டோன் ஏஜ், அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் நோமடிக் லைஃப். பாருங்க செல்லம்ஸ், அதாவது மாணவர்களாகிய நீங்கள் கற்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனிதர்களோட பரிமாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே செல்லம்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கலாம். ஸ்டோன் ஏஜ். In the beginning, humans were not aware of metals. They took several years to discover metals. Our lives today are their gifts. During this period, humans were not aware of scripts. The Stone Age is the period in which stones were used as weapons. அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொன்னாலே கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த காலத்தில் எழுதுறதுக்கு அவங்களுக்கு பேனாவோ பென்சிலோ எதுவுமே கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு கற்களால் தான் எழுதி பழகினாங்க. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை அவங்களுடைய அன்பளிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த காலத்தில் அவங்களுக்கு ஆயுதங்களை பற்றியோ உலோகங்களை பற்றியோ தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அவங்க கற்களை ஆயுதமாக பயன்படுத்துறதுனால தான் அவங்கள கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். ஏர்லி ஹியூமன் லிவ்ட் இன் ஜங்கிள்ஸ் along with animals. They used stone tools to protect themselves, drive away animals, dig out roads, shores, etc. The most important things is that they ate everything raw, including flesh. They did not know the use of fire in the beginning. At first, dog was their good companion. Wild animals ran away when dogs barked. Dog was the first pet animal. They took it wherever they went. Nature of human evolution அப்படின்னா மனித பரிமாணத்தின் தன்மை. அந்த காலத்து மனிதர்கள் விலங்குகளோட சேர்ந்து காட்டில் வாழ்ந்தாங்க. அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு விலங்குகளை விரட்டி அடித்தாங்க. மரத்தோட வேர்களை எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு அவங்க கற்கருவிகளை தான் பயன்படுத்தினாங்க. அவங்க சாப்பிட்ற உணவு கூட எதுவுமே சமைக்காம தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெருப்பு மூட்ட தெரியாது. அந்த காலத்து மனிதர்கள் நாயைத்தான் செல்லப்பிராணியாக வளர்த்துனாங்க. நாய் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாய்க்கு குறைச்சதுன்னா காட்டு விலங்கு பயந்து ஓடிச்சு. அதனால் நாய்கள் அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேரா. லேட்டர் they started rearing cattle and were very useful to them. They observed some grains growing along the riverside. They ate and found them very tasty. They observed that the scattered grains were eaten up by birds. They were keen observers. They found that the grains grow with the help of sunshine and rainfall. Thus they learned the art of cultivation. கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்த்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஆற்று பக்கத்தில் சின்ன சின்ன தானியங்களை விளைஞ்சதை அவங்க எடுத்து சுவைத்து பார்த்தாங்க. அப்போ அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால அங்கே செதறி கிடக்க இல்லையா தானியங்க, அது தானியங்களையெல்லாம் என்ன சாப்பிடுது அப்படின்னு பார்க்கல, பறவைகள் தான் சாப்பிடுது அப்படிங்கிறத அவங்க கவனமாக பார்த்தாங்க. இந்த தானியங்களை எப்படி வளருது அப்படின்னா சூரிய ஒளியினாலையும் மழையினாலையும் தான் இது வளருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இதனால் வேளாண்மை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. Humans noticed forest fire. At first, they were afraid of fire. They found some animals died due to fire. They ate the flesh of the burnt animals. It tasted good. They also observed that the spark came out by scratching two stones together. Since then, they ate cooked food. கற்கால மனிதர்கள் காட்டு தீ எரியறத பார்த்தாங்க. காட்டு தீ அப்படின்னா 2 மரங்களும் உரசி பற்றிக்கும். அப்போ இவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இந்த நெருப்பு எரியறதுனால நிறைய விலங்குகள் எல்லாம் செத்துருது. அப்போது அந்த சுட்ட விலங்குகளை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 கற்களையும் உரசுனா தீ வருது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க நெருப்பு மூட்டி சமைச்சு உண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை செல்லம்ஸ்? Early men used quartzite, a type of stone for making tools and weapons. A type of stones called flint stone was used to produce fire. இந்த கற்கால மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், குவாட்சைட் அப்படிங்கிற ஒரு கல், அந்த கல் எடுத்து அவங்க நிறைய ஆயுதங்களையும் கருவிகளையும் தயாரித்தாங்க. A type of stones called flint அப்படின்னு சொன்னால் சிக்குமுக்கி கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கொண்டு தான் அவங்க நெருப்பு உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு நொமாடிக் லைஃப். நொமாடிக் லைஃப் அப்படின்னா நாடோடி வாழ்க்கை. Early humans did not know to grow crops. They wandered in all the landscapes in search of food. They ate whatever they got and drank water from natural sources. This kind of life was called nomadic life. They wore skins of animals, leaves and barks of trees to cover their body. They lived in caves and holes of big trees. நாடோடி வாழ்க்கைனா பழங்காலத்தில் மனிதர்களுக்கு பயிரிட தெரியாது. அவங்க உணவு தேடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சாங்க. அவங்க கிடைச்சதை சாப்பிட்டுட்டு, இயற்கை மூலிகளை சாப்பிட்டுட்டு, கிடைச்ச தண்ணி குடிச்சிட்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை எதை உடுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், இலைகளை, மரப்பட்டைகளை, விலங்குகளோட தோள்களை இதையெல்லாம் தான் உடுத்திட்டாங்க. அவங்க மரத்தோட பொந்துகள்லையும் குகைகள்லையும் தான் தங்குனாங்க. பாருங்க செல்லம்ஸ், அந்த காலத்து மனிதர்கள் இந்த படத்தில் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட். Stones were sharpened as tools by them. They made it with the help of other stones too. These sharp tools were used to hunt animals and tear their flesh. இவங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கூர்மையான கற்கள் எல்லாம் எடுத்து தான் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு, அதனுடைய மாமிசத்தை கிழிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. They used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. This stage of development in history was called New Stone Age or Neolithic Age. Bones எலும்புகள், ஹார்ன்ஸ் கொம்புகள், ஸ்டோன்ஸ் கற்கள், ஸ்கின் விலங்குகளோட தோள்கள், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மரங்களோட கிளைகள், ஸ்டிக்ஸ் குச்சிகள், இதையெல்லாம் தான் அவங்க ஆயுதமாக பயன்படுத்திட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் இந்த டெவலப்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நியூ ஸ்டோன் ஏஜ் அல்லது நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் செல்லம்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் ஓல்டு ஸ்டோன் ஏஜ், அதாவது பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மெசோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மிடில் ஸ்டோன் ஏஜ். ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னால் பழைய கற்காலம், மிடில் ஸ்டோன் ஏஜ்னால் இடை கற்காலம். நெக்ஸ்ட்டு நியோலித்திக் ஏஜ், அது நியூ ஸ்டோன் ஏஜ், புதிய கற்காலம். இங்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஃபுட் ஈட்டன் பை ஏர்லி ஹியூமன்ஸ்? Early humans ate every raw and including flesh. Second question, why did early humans live in caves? Because they don't know to build houses. Why did they eat raw flesh? Because they did not know the use of fire in the beginning. Next, every humans used weapons to protect themselves from animals. They used torches to find the path at night. They drew paints of what they saw around them on the walls of the caves where they lived. கற்கால மனிதர்கள் அனிமல்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கருவிகள் அப்புறம் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அவங்க நைட் டைம் நடமாடுறதுக்கு தீப்பந்தங்களை வச்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்கிற குகையில் அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ அதையெல்லாம் ஓவியங்களாக வரைஞ்சாங்க. ஸ்டோன் வீல்ஸ். When the stones rolled from the mountains, they acquired a round shape. Humans observed them and thus wheels were invented. In the beginning, it was made of stones and later by wood. Wheel is the first scientific invention of man. Stone wheels, கட் சர்க்கரங்கள். மலையில் இருந்து கல்லெல்லாம் உருண்டு வரும் இல்லைங்களா, அந்த உருண்டு வரதை பார்த்து தான் அவங்க ரவுண்ட் ஷேப் பற்றி தெரிஞ்சிட்டாங்க. அதை பார்த்து தான் அவங்க சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் கல்லுலேயே வீல் செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா மரத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க. வீல் தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் மேன்.
The period which has written documents are called historical period. These documents helps us to know about the lifestyles of the people, events, food habits, culture, art, architecture, literature and so on. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதப்பட்ட காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியட், வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வாழ்ந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் கலை, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர்னா கட்டிடக்கலை, லிட்ரேச்சர்னா இலக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் உதவியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டரி. Pottery was also one of the greatest inventions by humans. The baked pot was strong and looked beautiful. Stone Age people made all the household artifacts by themselves. Stone houses were built. The roofs of these houses were thatched with sticks and husks. After several inventions, humans started to live in a settled life. Pottery means மண்பாண்டம். பாருங்க செல்லம்ஸ், இந்த தாத்தா மண்பாண்டம் செய்கிறாரு. இன்றைக்கும் நம்ம நிறைய இடங்களில் இந்த மாதிரி பார்க்கலாம். மனிதனோட மாபெரும் கண்டுபிடிப்பில் ஒன்றுனா மண்பாண்டம் செய்கிறது தான். சுடப்பட்ட பானை நல்லா உறுதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. கற்கால மனிதர்கள் என்ன பண்ணினாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கற்களை வச்சு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. மேலே கூரை போடணும் இல்லைங்களா, கூரை எப்படி போட்டாங்கன்னா குச்சிகளாலையும் இந்த வைக்கோலாலையும் போட்டாங்க. வைக்கோல்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, மாடுகளுக்கெல்லாம் வைப்பாங்க. அந்த வைக்கோல்களை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூரை வெய்தாங்க. பல கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம்தான் மனிதர்கள் நிலையாக ஒரு இடத்துல தங்கினாங்க, அதாவது வாழ தொடங்கினாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன்ஸ். தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ். They sowed seeds and harvested crops. They found it convenient to live along the river as the crops grew well. Agriculture means வேளாண்மை. ஹியூமன்ஸோட முக்கிய செயல் என்ன அப்படின்னா அது வேளாண்மை. இதில் அவங்க என்ன பண்ணாங்க, பயிர் சாகுபடி செஞ்சாங்க, சீட்ஸ் எல்லாம் விதைச்சு அறுவடை செஞ்சாங்க. ஆற்றோர பகுதியில் தான் அந்த பயிர்களை எல்லாம் நல்லா வளர்த்தனாங்க. அதனால் ஆற்றங்கரை அவங்களுக்கு ரொம்ப அவசியமானதாக இருந்துச்சு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். Let us know, museum is a place where archaeological objects are preserved, which were used by our ancestors. These give information about the lives of ancient people. Therefore, it is important to preserve the remains of the past. மியூசியம் அப்படின்னு சொன்னால் அருங்காட்சியகம். நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதாவது அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தினதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம மியூசியம்னு சொல்கிறோம். இன்னுமே நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக பாதுகாத்து வைக்கணும். நெக்ஸ்ட், ப்ரோக்ரஸ் இன் மேன்ஸ் லைஃப். மேன், ஃபேமிலி, சொசைட்டி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன். There were burial plots called urns in which the dead bodies were placed and buried under the ground. பிற்காலத்தில் மனிதனோட வாழ்க்கை முறை மாற்றங்களாச்சு. எப்படி, மனிதன், அப்புறம் குடும்பம், அப்புறம் சமூகம், அப்புறம் சமுதாயம், அப்புறம் அரசு. அதுதான் மேன், ஃபேமிலி, சொசைட்டி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த காலத்தில் இறந்த மக்களை அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய பெரிய பானைகளில் போட்டு அவங்கள புதைச்சி மண்ணுக்கடியில் வச்சுட்டாங்க. அதுக்கு தான் ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏர்ன்ஸ் அப்படின்னா முதுமக்கள் தாடிகள். நெக்ஸ்ட்டு, Chalcolithic ஏஜ். அட் தி எண்ட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ், காப்பர் வாஸ் இன்வென்டட். இன் திஸ் ஏஜ் போத் ஸ்டோன்ஸ் அண்ட் காப்பர் வேர் யூஸ்ட். திஸ் பீரியட் வாஸ் கால்ட் Chalcolithic ஏஜ். Bronze was produced when copper, zinc and tin were mixed together. The period when people made tools from bronze was called Bronze Age. நெக்ஸ்ட்டு, கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னா புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா காப்பர் கண்டுபிடிச்சாங்க. காப்பர்னா என்ன, செம்பு. இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன. இந்த காலத்து தான் செம்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காப்பர் அப்படின்னா செம்பு, தென் ஜிங்க்னா துத்தநாகம், டின் அப்படின்னா வெள்ளி. இது மூணையும் ஒன்றா கலந்ததுனால தான் வெண்கலம் கிடைச்சது.
வெண்கலம்னா பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் பயன்படுத்தின காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ். ஆஃப்டர் திஸ் humans discovered iron and started using iron tools and weapons. This age was called Iron Age. In this age, household articles and agricultural tools were made up of iron. கொஞ்ச காலங்கள் கழிச்சு இரும்பு கண்டுபிடிச்சாங்க. இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கருவிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்த தொடங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் அக்ரிகல்ச்சரலுக்கு தேவையான கருவிகள் இதெல்லாம் இரும்பால் செஞ்சதை பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ். காயின்ஸ், parts heard, metal object and so on are dug out from archaeological sites. Such objects are preserved in the museum. In Tamil Nadu, Adichanallur, Arikamedu and Keeladi are such sites where the objects used by the people of the past are excavated. Still research is going on in these sites. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. அதாவது என்னென்ன பொருட்கள் அந்த காலத்தில் உபயோகிச்சாங்க அப்படிங்கிறது மண்குள்ளே புதைஞ்சு போச்சு, அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அதுதான் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறோம். நாணயங்கள், உடைந்த பானை துண்டுகள், அதாவது பார்ட்ஸ் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன்ஸ் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெறக்கூடிய இடங்களில் இருந்து தோண்டி எடுக்கிறாங்க. அதையெல்லாம் தான் மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள் என்னென்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி இந்த மாதிரி இடங்கள்ல தான் தோண்டி எடுக்கிறாங்க. இன்னுமே அந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. If you come across any old traditional objects of historical value, try to collect and preserve them. உங்களுக்கும் இந்த மாதிரி பழமையான பொருட்கள் எல்லாம் கிடைச்சதுன்னா அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். Scripts inscribed about a king's rule, people or society on rocks and walls are called inscriptions. Usually they are found on temple walls. அந்த காலத்தில் அரசரோட ஆட்சி, மக்களோடைய சமுதாய நிலை இதெல்லாம் எங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாறைகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் அல்லது சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த கல்வெட்டுக்கள் மேக்சிமம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கோவில்களில் பார்க்கலாம். இந்த லெசனில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? The Stone Age is the period in which stones were used as weapons. Stone Age is classified as Paleolithic Age, Mesolithic Age and Neolithic Age. அதாவது கற்காலம் அப்படிங்கிறது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்தின காலம். கற்காலத்தில் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு வகைப்படுத்தி இருக்கு. ஓகே சில்லம்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.